என் தங்கப்பிள்ளையே, வஜ்ரகோஷம் என்று சொல்லி உன் வராகி காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணை நீ இன்று தொட்டுவிட்டாயல்லவா? உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடப்பது உறுதி. என் குழந்தையே, இத்தனை காலமும் உன் வாழ்க்கைக்காக நீ வேண்டியது எல்லாம் போதும், நீ கேட்டது எல்லாம் போதும். எல்லாமே இனி உனக்கு நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, நீ கேட்டதற்கான பலன்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. வஜ்ரகோஷம் என்று நீ சொல்லும் பொழுதே உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை கண்டு அம்மா மனம் மகிழ்ந்து போனேன். என் குழந்தையினுடைய உண்மையான அன்பினை கண்டு இந்த அம்மாவிற்கு நெகிழ்ச்சி ஏற்பட்டது உண்மைதான். என் பிள்ளையே, கவலைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் இருக்கின்றது. நிரந்தரமாக்கி கொண்டு நிற்பாயானால் என் பிள்ளை, நீ ஒரு நோயாளியாக மாறிவிடுவாய். அதையே நினைத்து நினைத்து உன்னுடைய மனநிலையும் உன்னுடைய உடல்நிலையும் பாதிக்கப்படும். வாழ்க்கை என்றால் இதுவெல்லாம் சகஜமாக வந்து போவதுதானே என்று நீ எண்ணாமல் அதனை மிகவும் முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொண்டு உன்னை நீயே துன்பப்படுத்தி கொண்டிருக்க கூடாது. இதுவும் கடந்து போகும் என்று நீ எண்ணிப்பார். அந்த துன்பத்தை தற்காலிகம்தான் என்று நீ எண்ணினால் நீதான் இங்கு மிகச் சிறந்த புத்திசாலியாக இருக்க முடியும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உன்னுடைய கவலைகள் மட்டும் எப்படி நிரந்தரமானதாக இருக்க முடியும்? எல்லாவற்றிற்குமே ஒரு முற்றுப்புள்ளி என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு. சிரித்தே வாழ்வதற்கு நீ பழகி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் துயரங்கள் எல்லாம் உன்னை நெருங்குவதற்கு பயப்படும். சிந்தித்து வாழ பழக வேண்டும். அப்படி நீ சிந்தித்து வாழ பழகிவிட்டால் பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். ஏனென்றால் நீ சிந்திக்க தொடங்கிவிட்டாய் என்றால் பொய்கள் எல்லாம் உன்னிடத்தில் வர யோசிக்கும் அல்லவா? ஏனென்றால் நீதான் உன்னுடைய சிந்தனையின் மூலமாக எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விடுவாயல்லவா? என் குழந்தையே, எல்லாம் சகஜம் என்று ஏற்றுக்கொள்ள பழகினால் இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பானதாக மாறிவிடும். என் குழந்தையே, இந்த உலகத்தில் பணம் பெரிதாக எல்லோருக்கும் தெரிகின்றது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த பணத்தை விட மிகவும் பெரியது என்னவென்றால் இன்னொருவருக்கு அதை கொடுக்க நினைக்கின்ற மனதுதான். அதுபோலத்தான் கோபம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த கோபத்தை அடக்கி ஆளும் குணம் ஒருவனுக்கு இருக்கிறது என்றால் அதுதான் பெரிய விஷயம். எது பெரியது எது சிறியது என்று தெரியாமல் தான் இங்கு நிறைய பேர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதற்காக எல்லா நேரத்திலும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துவிட முடியாது. இதை நீ உணர்ந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை மிகவும் உனக்கு அழகானதாக மாறிவிடும். ஊசி குத்துகிறதே என்று துணியானது அழுது கொண்டிருந்தால் உனக்கு நல்ல ஆடை கிடைக்காது. கலப்பை தன்னை கிழிக்கிறதே என்று நிலம் அழுதுகிறது என்றால் உனக்கு நல்ல உணவு கிடைக்காது. அதுபோலத்தான் வழிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வழிகளும் வேதனைகளும் அதிகமாக இருக்கின்ற இடத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, அதுபோல காலம் பதில் கொடுக்கும் என்று கடிகாரம் ஓடாமல் நிற்பதில்லை. பிரச்சனைகளை கண்டு காலத்தை குறை சொல்லி நாம் எதற்கும் காத்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. துணிந்து செல்பவனுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் வெற்றிதான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எதுவும் இல்லாமல் தான் இங்கு நீ பிறந்தாய். எதுவுமே இல்லாமல் பிறந்த இந்த உலகத்தில் அதன் பிறகு எல்லாம் வேண்டும் என்று அலைந்து கடைசியில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்று உணர்ந்து உன்னுடைய உயிர் கூட உனக்கு சொந்தம் இல்லை என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு முடிவினை கொடுக்கின்றதல்லவா? என் பிள்ளையே,
அதனால் இந்த வாழ்க்கை என்பது உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற காரணத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாலே போதும். நீ உன்னுடைய பாதையில் சென்று கொண்டே இரு. விமர்சிப்பவர்கள் எப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அதையெல்லாம் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் நீ போய்கொண்டே இரு. ஏனென்றால் அவர்களுக்கு பாதை என்பது கிடையாது. ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றிக்காக போராடி கொண்டே இரு. நானும் உன்னுடன் உறுதுணையாக இருந்து கொண்டிருப்பேன். ஆனால் அந்த வெற்றியில் பிறரினுடைய துன்பம் மட்டும் ஒரு நாளும் இருந்துவிடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய மன உறுதிதான் உன்னை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்பதனை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வெற்றி என்பது உனக்கு என்பது உறுதியான பிறகு அதை பெறுவதற்கு நீ ஓடிக்கொண்டே இரு. என் பிள்ளையே, அந்த வெற்றியினை பெறுவதற்கு நீ ஓடிக்கொண்டே இருக்கின்ற நேரத்தில் உன்னால் ஓட முடியவில்லை என்றால் என் பிள்ளை, நீ நடக்க தொடங்கு. நடக்கவும் முடியவில்லை என்றால் நீ ஊர்ந்தாவது சென்று விட வேண்டும். எப்படியாவது முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது ஒரு சிறு தொலைவாவது நீ நிச்சயமாக கடந்து சென்றிருக்க வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். எத்தனை தடைகள் உனக்கு ஏற்பட்டாலும் முன்னெடுத்த காலை ஒருபொழுதும் நீ பின் வைத்து விடாதே. தடைகள் அதிகமாக இருக்கின்றதே, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, இனி முன்னேற வேண்டும் என்று எனக்கு முடியாத காரியம் என்றெல்லாம் ஒரு நாளும் நீ நினைத்து விடக்கூடாது. இந்த வராகி நான் உன்னோடு இருக்கும் பொழுது இது போன்ற சிந்தனைகள் எல்லாம் ஒரு நாளும் உனக்கு வந்துவிடவே கூடாது. என் பிள்ளையே, நீ இந்த வராகியானவள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய பாதையில் உனக்கு 1000 தடுமாற்றம் வரலாம். ஆனால் உன்னுடைய பயணம் எப்பொழுதும் தடம் மாறிவிடக்கூடாது. தடம் மாறவும் ஒரு நாளும் செய்யக்கூடாது. இந்த வராகியானவள் எப்பொழுதும் அதற்கு நான் விடவும் மாட்டேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையுமே மறந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களை உன் அம்மா நான் ஒரு பொழுதும் மறக்க மாட்டேன். எந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதை நான் சரியாக கொடுத்து விடுவேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, விழுகின்ற சூழ்நிலை வந்தாலும் எப்பொழுதும் நீ விட்டு கொடுத்து விடாதே. உனக்கான அடையாளத்தை நீ எங்கேயும் விட்டு கொடுத்து விடாதே. எந்த வேலையை செய்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது. செய்கின்ற வேலையை மனநிறைவோடு மகிழ்ச்சியோடும் செய்தாலே போதும். நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய நிலைமை வந்தாலும் நீ தைரியமாக நில். உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் வரை நீ எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, நீ வாழும் இந்த உலகமே ஒரு போர்க்களம்தான். இந்த போர்க்களத்தில் வெற்றி பெற உனக்கு தேவை துணை கிடையாது, உன்னுடைய துணிச்சல்தான். எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் உன்னுடைய துணிச்சலும் உன்னுடைய நம்பிக்கையும் நிச்சயமாக ஒருபோதும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதியும் அமைதியும் உன்னை வந்து சேரும் என்பதனை எப்பொழுதும் நீ நினைவில் வைத்துக்கொள். நீ நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று வருந்துவதை நிறுத்திவிட்டு, என் பிள்ளையே, நிச்சயமாக எல்லாமே ஒரு நாள் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இருந்துவிட்டால் உன்னுடைய கவலைகள் எல்லாமே தீர்ந்துவிடும். எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் நான் சிரிப்பேன் என்று நீ முடிவெடுக்கிறாய் என்றால் இறுதி வரை சிரிக்கவே முடியாது என்பதுதான் உண்மை. அதனால் துன்பங்களை கண்டு துவண்டு போகாமல் உன் கண்ணீரை எப்பொழுதும் துடைக்கின்ற கை உன்னுடைய கை என்பதனை தெளிவாக மனதில் நினைவில் வைத்து கொண்டு, யாருடைய உறுதுணையும் யாருடைய ஒத்துழைப்பும் நமக்கு தேவையில்லை என்பதனை புரிந்து கொண்டு, உன் கண்ணீரை உன்னால் துடைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ வெற்றிகரமாக உன்னுடைய வாழ்க்கை பாதையில் பயணித்து கொண்டே இரு.
உன்னை நிச்சயமாக இந்த வராகியானவள் நான் வழிநடத்தி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் பெற்று கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.